நிறைய டெலிவிஷன்ல பாத்துக்கலாம். ஐ ஒர்க்கிங் இன் மூவி நான் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து மெர்சல்ங்கிற ஒரு படத்துல வந்து விஜய் ட்ரெயின் பண்ணேன் as a magician கேரக்டர். அதை தாண்டி வந்து ராட்சசங்கிற படத்துல கிறிஸ்டோபரா வந்து நிறைய நான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அதுல நீங்க பாத்துக்கலாம். அந்த படம் வந்து ஒரு டேஞ்சரான ஜோன்ல இருக்கும். இப்போ மேஜிக்கை பொறுத்தவரைக்கும் சொன்னா இப்ப எல்லாமே மியூசிக் நமக்கு ரொம்ப தூரம். ஆனா எந்த ஒரு துறையா இருந்தாலும் அதை பத்தி தெரிஞ்சாதான் ரசி. உதாரணத்துக்கு வந்து இல்ல ஓகே முதல்ல இருந்தா இது ஷூட்டிங் மாதிரி ஆயிடுச்சு. இது திரும்பி ஒன்ஸ் மோர் போவாங்க, மறுபடியும் போகலாம் அப்படின்னா அது திரும்பி அதே ஃப்ளோல வராது. ஓகே, எனிவே என் பேரு தயா. நீங்க ஜெயா டிவில மந்திரம் ஒரு தந்திரங்கிற நிகழ்ச்சி ஒரு 5 இயர்ஸா நான் பண்ணியிருக்கேன். அதை தாண்டி வந்து படம் ஒர்க் பண்ண 2 படம். ஒண்ணு வந்து பைரவாங்கிற படம் வந்து விஜய்ல ஃபர்ஸ்ட் அந்த காயின் ரோல் பண்றது நான் தான் பிராக்டிஸ் பண்ணி கொடுத்தேன் அவருக்கு. அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டு அதுக்கப்புறம் வந்து அவரு மெர்சல்னு ஒரு படம் பண்றேன். அதுல தயா நீங்க ட்ரைன் பண்ணணும் அப்படின்னால அப்போ அந்த பால் எல்லாம் சுத்திட்டு வர்றது, அப்போ மேஜிக் பத்தி நிறைய டிஸ்கஷன் பண்ணி அந்த படம் வந்து மெர்சல் நீங்க எல்லாரும் பார்த்துக்கலாம். அதுவும் நான் தான் ஒர்க் பண்ணேன். அதெல்லாம் தாண்டி மேஜிக்கோட அடுத்த லெவல் போன படம் பார்த்தா ராட்சசங்கிற படம். கிறிஸ்டோபருங்கிற கேரக்டருக்கு ட்ரெயின் பண்ண. அதை தாண்டி ஐ பெர்ஃபார்ம் அந்த படத்துல வந்து அந்த கார்ட்ஸ் எல்லாம் வச்சு பண்ற மேஜிக் நான் தான் பண்ணது. இதெல்லாம் தாண்டி இது சினிமா இந்த ஃபீல்ட்ல வந்து 2 விஷயம் ஜெயிச்சிருக்கு இந்தியாவில பொறுத்தளவுக்கு. ரொம்ப பெரிய லெவலில் ஜெயிச்சது சினிமா, அடுத்தது கிரிக்கெட். இதை தாண்டி எந்த துறையில சாம்பியன் யாருன்னு தெரியாது. ஐ வின் தி வேர்ல்ட் சாம்பியன் இன் யூரோப்ல வந்து 2018 வேர்ல்ட் லெவல் வந்து ஷோல வந்து ஐ வின் தி சாம்பியன் பட்டம் எனக்கு கிடைச்சது. அதான் நான் பெரிய விஷயமா நினைக்கிறேன். என்னதான் இருந்தாலும் இப்ப வந்து மியூசிக், நம்ம ஒரு மியூசிக்னா அதை பத்தி இப்போ கர்நாடக சங்கீதம் எடுத்துட்டா ராகம், தாளம், சுரம் இதெல்லாம் தெரிஞ்சா நம்மளால தாளம் போட்டு ரசிக்க முடியும். அதே மாதிரி நமக்கு அதை பத்தி தெரிஞ்சிருக்கணும். கொஞ்ச நாள் மியூசிக்கோட நாலேஜ் இருந்தா தான் நம்மளால ரசிக்க முடியும். ஆனா இந்த மேஜிக் பொறுத்த அளவுக்கு நீங்க எந்த நாலேஜும் தேவையில்லை. எதுவுமே நீங்க தெரியாம இருந்தா தான் ரசிக்க முடியும். வேர்ல்ட்ல எந்த ஒரு கலையா இருந்தாலும் அந்த கலையை பத்தி உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன நாலேஜ் இருக்கணும். இப்போ கிரிக்கெட்டா இருந்தாலும் அந்த பந்தை வந்து அடிச்சா நம்ம கையில பட்டா ஃபவுலா இல்ல பேட்ல கரெக்டா மிஸ் ஆச்சுனாலும் அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது ரூல் தெரிஞ்சிருக்கணும். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரியலனா நீங்க எப்படி ரசிக்க முடியும்? ஆனா இந்த மேஜிக் பொறுத்தளவுக்கு நீங்க தெரிஞ்சா ரசிக்க முடியாது. ஓகே, எப்படிங்கிறது நீங்க இப்ப பார்க்க போறீங்க. சரி, தெரியாம இருந்தாதான் ரசிக்க முடியும். எவ்வளவு தூரம் சொல்றேன். இப்போ நான் எங்க போனாலும் உடனே ஒரு மேஜிக் பண்ணணும்னு கேட்பார். விஜய் ஃபர்ஸ்ட் அவர் வீட்டுல மீட் பண்ணும்போது நண்பா ஒரு மேஜிக் ஒன்று பண்ண முடியுமா அப்படின்னாரு. டக்குன்னு நான் பண்ணி காட்டினேன். ஏன்னா ஒரு டான்சர்னா நீங்க ரயில்வே ஸ்டேஷன்ல அர்ஜென்டா போயிட்டு இருக்கீங்க, நிறுத்தி உங்களை ஒரு டான்ஸ் ஆடுன்னு கேட்க மாட்டாங்க யாருமே. டக்குன்னு ஒரு டான்ஸ் ஆடுனா ரயில்வே ஸ்டேஷன் எப்படி ஆடுவாங்க? பாடுங்கன்னாங்க. நீங்க எங்காவது ஒரு இடத்துல நீங்க வேகமா டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க பஸ்ல, ஒரு பாட்டு பாடுன்னு கேட்பாங்களா? முடியாது. ஆனா மேஜிக் நான் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தாலும் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்தாலும் தயா ஒரு மேஜிக்னா டக்குன்னு ஒரு மேஜிக் ஏதாவது ஒரு வர வச்சு டக்குன்னு கையில கொடுத்தா மோர் சர்ப்ரைஸ். ஸோ மேஜிக் இஸ் த்ரில்லிங் ஆர்ட். எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு விஷயம். ஏன் இவ்வளவு தூரம் சொல்றேன்னா இப்போ நீங்க பார்க்க போறீங்க அந்த என்ன த்ரில்லிங். ஏதாவது ஒரு ஒயிட் பேப்பர் கொடுக்கல, வேஸ்ட் பேப்பர் நீங்க கொடுத்தீங்கன்னா, ஏன்னா நான் எதுவும் எடுத்துட்டு வரல, நீங்க கொடுக்குற பேப்பர் வச்சுதான் அந்த மேஜிக் பண்ண. ஏதாவது ஒரு வேண்டாம்னு நினைக்கிற பேப்பர் மட்டும் என்கிட்ட கொடுங்க. ஏதாவது ஒரு பேப்பர் நீங்க வேண்டாம்னு நினைக்கிற ஒயிட் பேப்பர் கொடுங்க, அதை வச்சு ஒரு மேஜிக் பண்ணி காட்டுவோம். சார் இது திருப்பி கேட்க மாட்டீங்க. ஆனா நீங்க என்ன கொடுக்குறீங்க? ஒரு பேப்பர் நீங்க கொடுத்துருக்கீங்க. இந்த பேப்பரை கை உங்க முன்னாலதான் நான் வச்சிருக்கேன். கிளியரா இந்த 2 சைடும் நீங்க பார்க்கலாம். கிளியரா வாட்ச் பண்ணுங்க. ஜஸ்ட் ஃபோல்ட் தி பேப்பர். நான் சும்மா இந்த பேப்பரை உங்க கண்ணு முன்னால இப்படி மடிச்சிருக்கேன். இந்த பேப்பர் எனக்கு வேண்டாம். கட் தி பேப்பர். சும்மா இதை கட் பண்ணிருக்கேன். கிளியரா வாட்ச் பண்ணுங்க. ஒரு ஒயிட் பேப்பர் கையில இருக்கு. கிளியர். ஜஸ்ட் ஐ ஃபோல்ட் தி பேப்பர். இந்த பேப்பரை உங்க கண்ணு முன்னால இப்படியே நான் மடிச்சிருக்கேன். கிளியர். again very slow, it's no confuse. பேப்பர் உங்க கண்ணு முன்னால வச்சிருக்கேன். ஒயிட் பேப்பர். again just I fold the paper. திரும்பி இந்த பேப்பர் நான் படிச்சிருக்கேன். again I fold the paper. சும்மா இந்த மறுபடியும் ஒரு சின்ன கட் பண்ணிப்போம். சரி, கிளியரா சின்ன பேப்பரை ஒன்று எடுத்து நாளா படிச்சிருக்கேன். வேற எதுவும் இல்லை. So don't blink your eye. Watch very slowly. Perform, no confuse. Okay? என்னோட கை roll my sleeves. என் கை இந்த மைக்கு முன்னால தான் இருக்கு. ஜஸ்ட் இந்த கை இப்படியே வச்சிருக்கேன். Just I pass the magic shadow. No change. இது இப்படி வச்சு இந்த பேப்பரை இப்படி சும்மா உங்க கண்ணு முன்னால இப்படியே வச்சு just I rub the paper. ஊதிட்டு இந்த பேப்பரை இப்ப அப்படியே ஓபன் பண்றேன். இந்த மாதிரி ஒரு மேஜிக் நம்ம லைஃப்ல பழகிட்டா ப்ராப்ளமே கிடையாது. எப்பப்ப பணம் தேவையோ அப்பெல்லாம் 1 கிலோ பேப்பரோட டிராவல் பண்ணி மடிச்சு நம்ம பணமா பண்ணிடலாம். பட் அப்படிதான் முடியாது. ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிகேஷன்
இமேஜினேஷன் மட்டும் தான் சக்சஸ். பேப்பர் வந்து பணமா மாத்துறது உங்களுக்கு தெரியாம இருக்கிற வரைக்கும் இன்ட்ரெஸ்டா இருக்கும். தெரிஞ்சதுன்னா அது இன்ட்ரெஸ்ட் போயிடும். ஓகே, இது ரியல் 500 தான் சார். செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணி பாருங்க. ரியல் நான் செக் பண்ணி பாத்துங்க சார். நீங்க வாங்க சின்ன என்னோட மாஸ்டர் வந்து ஒரு சின்ன இப்ப யாருக்குமே எதுவுமே செக் பண்ணி பாருங்க. ஒரு சும்மா செக் பண்ணிட்டோம் சார். ரியல் ரியல் தான் சார். நோ டவுட், நோ கன்ஃபியூஸ். நானே வந்துடுறேன். 500 rupees நோட்டு பைக்கு வச்சுக்கேன் சார். ரொம்ப சிம்பிள். இந்த கரன்சி நான் இப்படி வச்சிருக்கேன். விடும்போது நீங்க டக்கு இந்த கரன்சி பிடிக்கும். உங்க கையில ஒரு மேஜிக் நான் பெர்ஃபார்ம் பண்ண போறேன். ஓகே, எத்தனை சான்ஸ் பிடிப்பீங்க? 2 விரல் சார். விடும்போது டக்குன்னு பிடிச்சிட்டீங்கன்னா 500 கொடுத்துறேன். ஆனா 2 விரல் தான் சார். கீழே போய் பிடிக்க கூடாது. 2 விரல்ல விடும்போது 2 fingers sir. 2 fingers, only 2 fingers. சரி எவ்வளவுதான் இல்ல மேஜிக் பொறுத்த அளவுக்கு நம்ம தெரியாம இருக்கிற வரைக்கும் தான் அதோட இன்ட்ரெஸ்ட். சரி சரி, இவ்வளவு தூரம் நான் மேஜிக் பேசுறேன். மைண்ட் ரீடிங் ஒரு மேஜிக் இருக்கு. மைண்ட் ரீடிங் 52 cards இருக்கு சார். நீங்க சும்மா ஓபன் தி பேக், தி நியூ பேக். இது ஓபன் பண்ணி செக் தி பேக். கார்ட்ஸ்ல நீங்க காட்டிங்க ஆடியன்ஸ் எல்லாமே டிஃபரண்ட் நம்பர்ஸ் இருக்குதுல்ல. கலர்ஸ் வந்து ரெட் அண்ட் பிளாக். திருப்பி கார்டை திருப்பி எடுங்க. 1 2 3 கிளி கிளி மைக் பேசால ஏத்திக்கோங்க. ஓகே, இது வந்து 52 cards இருக்கு. மைக் மேஜிக் வந்து இந்த 52 cards is all different cards. எல்லாமே டிஃபரண்டான நம்பர். சார் உங்க கை காட்டுங்க. எல்லாமே டிஃபரண்ட் கார்ட்ஸ். சஃபில் தி பேக், ஐ மிக்ஸ் தி பேக். எல்லாமே மிக்ஸ் ஆயிருக்கு. ஒரு கார்டு ஆர்டர் கிடையாது. வெரி வெல் மிக்ஸ். நீங்க கூட மிக்ஸ் பண்ணிடலாம் சார். சஃபில் பண்ணிடுங்க. ஓகே சஃபில் பண்ணுங்க. சஃபில் பண்ணுங்க. ஐயா புரியலடா. ஐயா மிக்சிங் அவன புரியல. மிக்சிங் அவனே புரியல. பண்ணிருப்பார். சரி மிக்சிங் பண்ணியா? ரொம்ப நாள் ஆச்சு. எது பாரு ரொம்ப நாள். நீங்க பாத்துங்க, எனக்கு காட்ட வேண்டாம். நீங்க அந்த கார்டு வச்சிருக்கீங்க. உங்க மனசுக்குள்ள மட்டும் நீங்க திங்க் பண்ணுங்க. சொல்ல வேண்டாம் சார். நீங்க மனசுல நினைச்ச உடனே சொல்ல முடியும். இந்த ரெட் கலர் கார்டு ஒரு மனசுல நினைக்க 2 கார்டு இருக்கு. இதுல பிளாக் அண்ட் ரெட். டெஃபினட்டா இது ஒரு ரெட் கலர் இருக்காரு. ரெட்ல 2 சிம்பிள் இருக்கு. ஒன்னு வந்து ஆர்டின் ஷேப், another is டைமண்ட் ஷேப். டெஃபினட்டா நீங்க ஒரு டைமண்ட் ஷேப் தான் திங்க் பண்றாரு. ரெட் கலர் டைமண்ட் கார்டு. இட்ஸ் நாட் இன் பிக்சர் கார்டு. இது கிங் குயின் ஜாக்ல கிடையாது. அது ஒரு நம்பர் கார்டு. எக்ஸாக்ட்லி நம்பர் 2 டைமண்ட் கார்டு ஒரு கையில. கரெக்ட்டா? இல்ல தப்பு. இல்ல எப்படி தெரியாம இருக்கிறவங்க மேஜிக் எல்லாமே டிஃபரண்ட் கார்ட்ஸ். நீங்க பார்க்கலாம். எவ்ரி சிங்கிள் கார்டு இஸ் டிஃபரண்ட். எதுவுமே ஒரே மாதிரி கிடையாது. ஆல் டிஃபரண்ட் கார்ட்ஸ். சஃபில் தி பேக். மிக்சிங் again shuffle. shuffle பண்ணா 100% every single card நீங்க கிளியரா வாட்ச் பண்ணுங்க. every single card mix ஆயிடும். 100% mix ஆயிடும். எதுவும் ஒரே மாதிரி கிடையாது. சார் இந்த சைடுல இருந்து யாராவது ஏதாவது ஒரு கார்டு எடுத்து சீக்ரெட்டா சார் எனக்கு காட்ட வேணாம். ஏதாவது ஒரு கார்டு எடுத்துங்க. எனக்கு காட்டாம இத ஒரு கார்டு பாத்துங்க சார். இத ஒண்ணே கார்டு எடுத்து பாத்துங்க பாத்துங்க சார். நீங்க யார காட்டாதீங்க. நீங்க தள்ளி வச்சு. ஓகே, கண்ணாடி தெரியுது. கண்ணாடி தெரியுது. ஒரு ரூம்ல போய் பாருங்க. ஓகே, பாத்துங்க. ஓகே சரி, இன்னைக்கு வந்து இவர் கார்டு ஒன்னு எடுத்திருக்காரு. எந்த கார்டு எடுத்திருப்பாரு, என்ன நம்பர்னு உங்க யாருக்குமே தெரியும். உங்க எல்லாருமே உங்களுக்கு தெரியற மாதிரி இந்த மேஜிக் பெர்ஃபார்ம் பண்ண போறோம். எப்படின்னா நம்ம கையில எல்லாரும் நினைக்கிறோம் 10 விரல் இருக்கு சார். நம்ம கையில எல்லாருக்கும் 10 விரல் கிடையாது. 11வது ஒரு விரல் வந்து அது என்னன்னா நம்ம கையில இருக்கிற மொபைல் போன். மொபைல் எல்லாமே நீங்க எதுவுமே கிடையாது. டெக்னாலஜிங்கிறது ஒரு 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னால இந்த மாதிரி கிடையாது. ஒரு போன் பண்ணா பூத்துக்கு போயிட்டு நம்ம. பட் இன்னைக்கு போன் நீங்க என்ன பேசுறீங்களோ என்ன பண்றீங்களோ அது போன் தான். முதல்ல உங்க மனசு மாதிரி தான் போன். அதுல என்ன இருக்கோ அதுதான் நீங்க. ஓகே, இப்போ இந்த கார்டை மேஜிக் வந்து அதே மாதிரி டெக்னாலஜியோட சேர்ந்து நான் டிராவல் பண்றேன். உங்க போன்ல எடுத்து கையில சும்மா நீங்க ரெக்கார்ட் பண்றவங்க தவிர மத்தவங்க போன் நீங்க தள்ளி சார் அப்படின்னு அவர் கையில இருக்கிற ஒரு கார்டு நீங்க